உயிருள்ள ரட்சா படத்தை 2வது பாகம் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு வந்து ட்ரெண்டு என்னன்னு கேட்டாக்கா, யங்ஸ்டர்ஸ் தியேட்டருக்கு வரணும் சார். இளைஞர்களை அவங்கள டார்கெட் பண்ணி இன்னைக்கு 2K கிட்ஸ் அவங்களோட மனநிலையே வேற. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சினிமாவோட ஒரு புது ட்ரெண்டு, அது கரெக்டா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. மீண்டும் கொஞ்சம் குடும்பப்பாங்கான விஷயங்கள் இருந்தாலும் திரையரங்குகளுக்கு மக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக நான் யூகிக்கிறேன். இந்த இது வரணும். ஆனா இப்பவும் சொல்றேன், சினிமாவுக்கு 200 ரூபாய் மால்ல வந்து டிக்கெட் ரேட் இருந்தாக்கா படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கஷ்டம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு அது பாப்கார்னுக்கு அவ்வளோ ரூபா, இதுக்கு அவ்வளோ ரூபா, இதெல்லாம் சொன்னாக்கா ஒரு படம் பார்க்கணும் ஒரு ஏழை எளிய மக்கள் தேட்டருக்கு. என்னுடைய காலத்தில் நான் இவ்வளோ பெரிய ஆளானது காரணமே படம்லாம் குடும்பமா எல்லாரும் வந்து படம் பார்த்தாங்க. மக்கள் எதை எப்ப எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது திரையரங்கு உரிமையாளர்களே இந்த பெரிய படங்கள், நான் பெரிய 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 ஸ்டார் படங்களுக்கு ஒரு ரேட் இருக்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அதோட பட்ஜெட் வேற. சாதாரண படங்களுக்கு பட்ஜெட்டு சப்ஜெக்டை மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய படங்களுக்கு, இந்த பழைய படங்களுக்கு 100 ரூபாய் டிக்கெட் விற்கிற மாதிரி இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு முன்னுரிமையை திரையரங்கு உரிமையாளர் கொடுக்க வேண்டும் என்பது என் கோரிக்கை. ஒருவேளை அதை மாதிரி கொடுத்தாங்கன்னா திரும்ப சினிமாவுக்கு ஒரு பொற்காலம் வரும்.